தந்தைகள் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்களை நானும் நீங்களும் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு விடயத்தை சொல்லுகிறேன், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய தொலைபேசிகளுக்கு எப்போதெல்லாம் உங்களுடைய தாயினுடையதும் உங்களுடைய தந்தையினுடையதும் அழைப்புகள் வருகிறதோ, எந்த காலம் வரைக்கும் உங்களுடைய தாயின் தந்தையின் அழைப்புகள் வருகிறதோ அது வரைக்கும் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள், நீங்கள் எல்லாம் பாக்கியசாலிகள். ஒரு நாள் உங்களுடைய தந்தையினுடைய இலக்கங்கள் உங்களுடைய போன்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் ஒருபோதும் கோல்கள் வராது, ஒரு மெசேஜ்கள் வராது. என்னுடைய தந்தை பக்கத்தில் இருப்பவனை பார்ப்போம், அவன் அவனுடைய வாப்பாவோடு கோல் எடுத்து பேசுவான், அவனுடைய வாப்பாவோடு உரையாடி கொண்டிருப்பான். என்னுடைய வாப்பா இருந்தால் நானும் உரையாடுவேன் தானே, என்னுடைய வாப்பா இருந்தால் என்னை பார்த்து சந்தோஷப்படுவார் தானே, என்னுடைய வாப்பா இருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் என்னை பார்த்து அகமகிழ்ச்சி அடைவார் என்று நானும் நீங்களும் சிந்திக்க கூடும். ஆனால் அல்லாஹ்வின் அழைப்பு, அவர் கபர்களில் வாழ்ந்து கொண்டிருப்பார். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்தில் நான் நிற்கிறேன், என்னை பார்ப்பதற்கு என்னுடைய தந்தை கிடையாது, கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்காக நானும் நீங்களும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம்.